நீதியை தேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு திண்டிவன ராஜாவின் வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி காவல் நிலையத்தில் பதியப்பட்ட எஃப்ஐஆர் நம்பர் 44/2025 பட்டியல் இனத்தவருக்கு சாதகமாக எஃப்ஐஆர் பதிவு செய்தது போல் காட்டப்பட்ட விஷயம் நமது நீதியை தேடி சட்ட விழிப்புணர்வு சங்கத்துக்கு தகவல் கிடைத்தது. அதனை நமது சங்கத்தின் குழு சார்பில் நேரடியாக நம் மாநில இணை செயலாளர் நாச்சான், நம் மாநில பொதுச் செயலாளர் தேவமூர்த்தி மற்றும் நம் சங்கத்தினர் கள ஆய்வு செய்ததில் நாட்றாம்பள்ளி காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை ரத்து செய்யக்கூடிய முதல் தகவல் அறிக்கை என்று கள ஆய்வில் தெரிய வந்ததால் நானும் அங்கு சென்று கள ஆய்வில் ஈடுபட்டேன். அப்பொழுது உண்மை நிலவரம் தெரிய அந்த நாட்றாம்பள்ளி காவல் நிலையத்தில் பதியப்பட்ட எஃப்ஐஆரை ரத்து செய்ய கோரி இன்று அந்த புகாரில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய மனைவி யுகவதி தலைமையில் இன்று திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளோம். அம்மனுவை பெற்ற மாவட்ட ஆட்சியர் அவர்கள் திருப்பத்தூர் மாவட்ட எஸ்பி அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். அப்பொழுது கொடுக்கப்பட்ட மனுக்களையும் அப்பொழுது நீதியை தேடி சட்ட விழிப்புணர்வு சங்கத்தினர் வந்திருந்த காட்சிகளையும் இங்கு காணொலியாக பதிவிடுகிறோம். நேயர்களே, அந்த காட்சிகளை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். இதில் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் 562 சப்கிளாஸ் 2 கூடுதல் உட்பிரிவு ஆவின்படி மனு கொடுக்கப்பட்டு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதோ பாருங்கள் நேயர்களே, காணொளி வருகிறது. எல்லப்பள்ளியில ஒரு தலைமை ஆசிரியர் சமூக ஆர்வலர் செயல்பட்டு இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா மல்லப்பள்ளி கிராம பகுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 36 பேருக்கு வீட்டு மனைக்கு பட்டா கேட்டு கலெக்டர் ஐயா கிட்ட கொடுத்திருந்தாங்க சென்ற மாதம். அதை ஒட்டி அந்த ஆக்கிரமிப்பாளர் இவர் மேல அவங்க எம்பிசிஏ வகுப்பை சேர்ந்தவங்க. மல்லப்பள்ளியில இருக்கிற அந்த நபர் பிரபு என்ற நபர் சம்பந்தமே இல்லாம எங்க சமூக ஆர்வலர் அந்த சிவாஜி கணேசன் ஐயா மேல நாட்றாம்பள்ளி காவல் நிலையத்துல ஒரு பொய் புகாரை கொடுத்து அந்த பொய் புகார் நாட்றாம்பள்ளி காவல் நிலையத்துல 44/2025 எஃப்ஐஆர் பதிஞ்சிருக்காங்க. அதுல SC/ST அட்ராசிட்டி பதிஞ்சிருக்காங்க. புகார் கொடுத்தவர் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் அல்ல. ஆனா அந்த புகாரை வாங்கிக்கிட்டு வேண்டுமனே இவர் இன்னும் 2 மாசத்துல ரிட்டையர்மெண்ட் ஆக போறாங்க. அவங்க மேல இந்த மாதிரி ஒரு புகாரை பதிஞ்சிருக்காங்க. அதனால நீதியை தேடி சட்ட விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பா திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு நியாயம் கேட்டு எங்க சங்கத்து சார்பா நாங்க ஐயா கிட்ட இன்னைக்கு மனு கொடுத்து போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் 562 சப்கிளாஸ் 2 படி அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்த எஃப்ஐஆர் எம்எஃப் செய்ய சொல்லி இன்னைக்கு மனு கொடுத்திருக்கோம். நன்றி சார். வாழ்கவே. நாட்றாம்பள்ளி காவல் நிலையத்தில் பதியப்பட்ட எஃப்ஐஆரை ரத்து செய்வோம். சட்டப்படி ரத்து செய்வோம். செந்தமிழ்கிழார் வாழ்க. செந்தமிழ்கிழார் வாழ்க.